மனதில் வைக்க வேண்டிய 3 விஷயங்கள். முதலாவது, எல்லோர் வாழ்விலும் நாம் மரத்தடி வேராக இருக்க முடியாது. சிலர் வாழ்வில் உதிரும் இலையாகவும், சிலர் வாழ்வில் வெட்டப்படும் கிளையாகவும் இருந்துதான் ஆக வேண்டும். இதுதான் எதார்த்தம். நம்ம எல்லாம் என்ன நினச்சிக்கிறோம், நம்மளால தான் எல்லாமே நடக்குது. வாழ்க்கையில் நம்மளுடைய நண்பர்களுடைய உயர்வாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளுடைய உயர்வாக இருந்தாலும் சரி, இல்லை உறவினர்களுடைய உயர்வாக இருந்தாலும் சரி, நம்ம தான் நினைக்கிறோம். அது தப்புங்க. நீங்கள் எப்போவுமே எல்லாருக்குமே காரணமாக இருக்க முடியாது. சிலரோட வாழ்க்கையிலேருந்து நீங்கள் பிரிஞ்சு போயிடுவீங்க. சிலருடைய வாழ்க்கையிலேருந்து அவங்களே உங்களை பிரித்து எடுத்துருவாங்க. அப்போ இந்த வாழ்க்கையோடைய யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு, நீங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மூக்க நுழைச்சிக்கிட்டு அவங்களுடைய நல்லது கெட்டதுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க. சிலர்கிட்டேருந்து விலகி இருங்க. சிலர் உங்களையே விலக்கி வச்சுருவாங்க. எல்லார்கிட்டேயும் நீங்கள் தான் வேர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உறவாடாதீங்க. தாமரை இலை தண்ணி போல வாழ்க்கை இருந்தால் வாழ்க்கையே வசந்தம்தான். இரண்டாவதாக, எதையும் நீ தேடி போகாதே. உனக்கு தகுதி இருந்தால் அது உன்னை தேடி வரும். இது கேட்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல? அது எப்படி நம்ம தேடாமல் ஒன்று கிடைக்கும்? அப்படி இல்லை. நீ ஒரு விஷயத்தை விரும்புகிற அப்படின்னா அதற்கான முயற்சியும் அதற்கான உழைப்பையும் போட்டுக்கிட்டே இரு. தானா அது ஒன்று தேடி வருமே தவிர, நீ இப்படி தான் இருக்கணும், காலையில் விழுந்தோன்னே நாம் எழுந்துக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, நாம் நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அதே மாதிரி தான் உன்னுடைய கல்வி தகுதியை வளர்த்துக்கோ, உன்னுடைய பேச்சு திறமையை வளர்த்துக்கோ, உன்னுடைய பெயிண்டிங் பண்ணுற திறமையை வளர்த்துக்கோ. என்ன நீ உன்னுடைய திறமையை வளர்த்துக்கிறியோ, நாளடைவில் அதுவே உன்னை தேடி உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தும். நீனாக தேடி போக வேண்டிய தேவையில்லை. வாழ்க்கைங்கிறது எப்படின்னா, நம்ம நினைக்கிறதெல்லாம் கிடைக்கிறதெல்லாம் வாழ்க்கை இல்லை. நம்ம தேடி எது வருதோ, நாம் அன்பு செலுத்துகிறவங்க தான் அன்பு செலுத்தணும்னு கிடையாது. நம்ம மேலே அன்பு செலுத்துகிறவங்க தான் உயர்ந்தவங்க. அதே மாதிரி தான் உன்னுடைய தகுதியை நீ வளர்த்து கொண்டால், நீ என்ன நினைக்கிறாயோ அதையெல்லாம் முன்னை தேடி வரும். மூன்றாவதாக, பாசம் வையுங்கள், தவறில்லை. ஆனால் பைத்தியமாக ஆகிவிடாதீர்கள். ஏனெனில் இங்கு முடிவே இல்லாத வாழ்வும் இல்லை, பிரிவே இல்லாத உறவும் இல்லை. எல்லாம் சில காலம்தான். நல்ல மனசில் வச்சுக்கோங்க. பாசங்கிறது வேற, ஒரு பைத்தியம் மாதிரி அப்படியே என்ன தப்பு செஞ்சாலும் அப்படியே ஏற்றுக்கிட்டு அவங்க மேலே பாசம் வைக்கிறது வேற. அந்த மாதிரி வைக்காதீங்க. எல்லாத்தையும் நடுநிலையோடு நின்று ஆராய்ந்து செய்யணும். முடிவே இல்லாத வாழ்க்கை இருக்கா? எல்லாரோட வாழ்க்கையும் முடியும். அதே மாதிரி பிரிவே இல்லாத உறவு இல்லை. அதனால் அருமையாக வாழுங்கள்.